ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே நம்முடைய பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் 10th ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த 5 மார்க் கொஷின் என்னன்னா, ஃபஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரியில் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் த சங்கம் சொசைட்டி. சங்கம் சொசைட்டியில் பெண்கள் நிலை எப்படி இருந்துச்சு அதை பற்றி கேட்டிருக்காங்க. நான் கொடுத்துருக்க இந்த பிடிஎஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டு. ஓகேவா? ரொம்ப அட்வான்ஸாக குட் மார்க்ஸ் 100 சென்டம் மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சங்கம் சொசைட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன் தமிழ்நாட்டில் 300 BC to 300 CE வரைக்கும், அதாவது கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடை சங்க காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதில் உமன் என்ஜாய் ரிலேட்டிவ்லி ஹை ஸ்டேட்டஸ், ஒரு உயர்ந்த நிலையில் பெண்கள் மதிப்பிடப்பட்டாங்க. ஓகேவா? தேவர் கன்சிடர் ஈக்குவல் டு மேன் அட் த ஃப்ரீடம் டு பார்ட்டிசிபேட் த வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு எவ்வளோ நிகராக அதுக்கு பெண்கள் மதிக்கப்பட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனரபிளாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது ஃப்ரீடம் டு பார்ட்டிசிபேட் வேரியஸ் ஆக்டிவிட்டி, அதாவது நிறைய சமுதாயம் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா? இதில் நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா, உமன் வேர் எஜுகேட்டட் அண்ட் குட் ரீட் அண்ட் ரைட். ஒரு உயர்ந்த கற்றறிந்த பெண்கள் இருந்தாங்க, அது படிக்கவும் எதுவும் கற்றுக்கிட்டாங்க. They were also encouraged to learn music, dance and other arts. அது மட்டும் இல்லாமல் இசை கற்றுக்கொள்வதுக்கும் டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு சில அதர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஓகேவா? ஆர்வப்பட்டாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சொத்துரிமை. உமன் had a right to own property which was a rare privilege in ancient societies. ஓனாக ப்ராப்பர்ட்டி கெயின் பண்ணலாம் என்று சொல்லி ஒரு ரைட்ஸ் பெண்களுக்கு இருந்துச்சு. ஓகேவா? மேரேஜ். உமன் ஹேட் அ ஃப்ரீடம் டு சாய்ஸ் த லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அண்டு மேரேஜஸ் வேர் அட் பேஸ் மியூட்டல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அதாவது ரொம்ப ரெஸ்பெக்டிவாக அந்த மேரேஜ் இருந்துச்சு. ஓகேவா? சோசியல் பார்ட்டிசிபேஷன், சமூகத்தில் என்ன ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலோ, கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடந்தாலோ, ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தாலோ எல்லாமே பெண்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அந்த மாதிரி பீரியட் இருந்துச்சு. ஓகேவா? லிட்டரி கேரிங் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. உமன் வேர் ட்ரீட்டட் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி அண்ட் ஆப்ஷன்ஸ் ஒப்பீனியன்ஸ் வேர் வேல்யூட் இன் ஃபேமிலி அண்ட் சோசியல் மேட்டர்ஸ். ரொம்ப ரெஸ்பெக்டிவாகவும் இருந்தாங்க, ஒரு டிக்னிட்டி அந்த ரெஸ்பெக்டிவாக ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க பெண்களை. ஓகேவா? இப்போ குடும்பத்தில் கூட பெண்களுடைய ஆலோசனை கேட்டால் நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நோட்டபிள் உமன் இன் சங்கம் சொசைட்டி. ஒரு சில பெண்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். உமன்ஸ் ஃபீமேல் poets. Many women poets such as அவையார், வேல்வி சொல்லுவாங்களே அது, இந்த கான்ட்ரிபியூட் டு த சங்கம் லிட்ரேச்சர் ஷோகேசிங் லிட்டரரி டேலண்ட்ஸ். இலக்கியத்தில் ரொம்ப புலமை பெற்ற பெண்மணி இருந்தாங்க. கியூன் அலி, a brave and wise queen ruled the Chera kingdom. Known for administrative skills ஃபேமஸான ஒரு கியூன். லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் பாருங்கள். இன் கன்க்ளூஷன், த ஸ்டேட்டஸ் of women in the Sangam society was remarkable for its time. Women enjoyed education, property rights and social participation and were treated with respect and dignity. In the Sangam society, progressive attitude towards women in a testament treatment the advanced social values and ancient Tamil Nadu. தமிழகத்தில் ஒரு பெண்கள் உயர்ந்த நிலையில் மதிக்கப்பட்டது ஒரு சான்றாக இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.